அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தனது நிலைப்பாட்டில் வியத்தகு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார். ஒரு காலத்தில் கற்காலத்திற்கு தள்ளுவோம் என்று மிரட்டியவர் இப்போது மத்திய கிழக்குக்கு ஒரு பொற்காலம் பிறந்துள்ளது என்று அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கும் மேலாக நீடித்த பதற்றம் மற்றும் சண்டைகளுக்கு பிறகு அமெரிக்காவும் ஈரானும் 2 வார கால போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளன. இதற்கு சில நாட்களுக்கு முன் ஏப்ரல் முதல் தேதி நடந்த ஒரு உரையில் அடுத்த சில வாரங்களில் ஈரானை கற்காலத்திற்கே தள்ளிவிடுவோம் என்றும் அவர்களின் மின் கட்டமைப்புகளையும் பாலங்களையும் தாக்குவோம் என்றும் ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்திருந்தார். அமெரிக்க படைகள் தங்கள் போர்க்கள இலக்குகளை மிக விரைவாக எட்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் ஈரான் அமைதியாக இருக்கவில்லை. அமெரிக்கா நிரந்தர அவமானத்தையும் வருத்தத்தையும் சந்திக்கும் வரை போர் தொடரும் என்று பதிலடி கொடுத்தது. எங்களின் இராணுவ பலம் குறித்த உங்கள் தகவல்கள் முழுமையற்றவை. வெறும் 250 ஆண்டுகள் மட்டுமே வரலாறு கொண்ட நீங்கள் 6000 ஆண்டுகள் பழமையான ஒரு நாகரிகத்தை அச்சுறுத்த முடியாது என்றும் ஈரான் கடுமையாக கூறியிருந்தது. இப்படி ஒரு உச்சக்கட்ட பதட்டத்திற்கு பிறகு இப்போது ஈரானின் 10 அம்ச திட்டத்தை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு 2 வார கால போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. இது ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதை முக்கிய அம்சமாக கொண்டுள்ளது. உலகின் 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் இந்த ஜலசந்தி வழியாகத்தான் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போர் நிறுத்தத்தை ஒரு உலக அமைதிக்கு ஒரு பெரிய நாள் என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் இதை விரும்புகிறது, அவர்களுக்கும் போதும், அதேபோல மற்ற அனைவருக்கும் போதும். மத்திய கிழக்குக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கலாம். பெரிய பணம் சம்பாதிக்கப்படும். ஈரான் மறுசீரமைப்பு பணிகளை தொடங்கலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தத்தை அமெரிக்கா ஒரு முழுமையான வெற்றி என்று கூறுகிறது. ஆனால் ஈரான் இதை ஒரு வெற்றி என்று கொண்டாடும் அதே வேளையில் இது போரின் முடிவல்ல. அனைத்து இராணுவ பிரிவுகளும் தலைவர் உத்தரவுகளை பின்பற்றி தாக்குதலை நிறுத்துங்கள் என்று எச்சரித்துள்ளது. மேலும் எங்கள் கைகள் இன்னும் தூண்டுதலின் மீதுதான் உள்ளன. எதிரிகளால் சிறு தவறு நேர்ந்தாலும் முழு பலத்துடன் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. இப்படி ஒரு புறம் கற்காலம் என மிரட்டியவர்கள் மறுபுறம் பொற்காலம் என புகழ்வது சர்வதேச அரசியலின் கணிக்க முடியாத தன்மையை எடுத்து காட்டுகிறது. இந்த 2 வார போர் நிறுத்தம் மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வருமா அல்லது புதிய மோதல்களுக்கு வழிவகுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.